MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month, no cost EMI, up to 12,000 upgrade offer. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம். கல்பனா சாவ்லாக்கு நடந்தது திரும்ப நடந்துருமோ அப்படின்னு இந்த மாதிரி நம்மளா நிறைய யூகிக்க ஆரம்பிச்சிட்டோம். சுனிதா வில்லியம்ஸ்க்கு இது 3வது முறை. பட் ஹீலியம் கசிவு இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த 8 நாள் 9 மாதம் ஆனது எல்லாருக்கும் ஒரு அந்த ரீஎன்ட்ரி டைம்ல நீங்க எவ்வளவே ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அப்படியே ஒரு தீக்குள்ள நீங்க தீ ஐலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட வீல் சேர்ல தான் அவங்க கூட்டிட்டு போனாங்க. அதுல என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு? அவங்களோட பாடி மாஸ்ல, போன்ல இது எல்லாத்துலயுமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதனால அவங்களுக்கு புதுசா பிறந்த குழந்தை மாதிரி தான் அவங்க இப்ப ஒரு 21 நாள் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி அதெல்லாம் பண்ண பிறகுதான் ஒரு சின்ன இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க. ஏன்னா சில சமயம் ஸ்பேஸ் வாக் பண்றப்ப நம்ம ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தா நம்ம ஸ்பேஸ்லயே இருந்து போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு 2-3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஆயிருக்காங்க. ஒரு விண்வெளி வீரர் ஆகணும் அப்படின்னு அந்த மனசுல என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு தெரியும் அவங்க உயிர் நாட்டுக்காக. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவங்க நாட்டுக்காக செய்துட்டு தான் அவங்க போகணும். எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணு எப்படி நடக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே நடந்திருந்தது சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுடைய வருகை. அதுல இருந்த சவால்கள் என்ன, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? குழப்பங்கள் என்ன அப்படின்னு பார்க்கையில் நிறைய நம்ம கூகுளில் சர்ச் போட்டு இந்த ரீஎன்ட்ரி பற்றி கல்பனா சாவ்லாக்கு நடந்தது திரும்ப நடந்துருமோ அப்படின்னு இந்த மாதிரி நம்மளா நிறைய யூகிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த காமன் பீப்புளுக்கும் ஆஸ்ட்ரோநாட் அண்ட் ஸ்பேஸ் கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் கம்யூனிட்டிக்கு தெரியும் இந்த ஆஸ்ட்ரோநாட் பயிற்சி, இவங்க விண்வெளி வீரர்கள் எக்ஸ்டென்சிவ் பயிற்சிக்கு அப்புறம் தான் இவங்களை செலக்ட் பண்ணி மேலேயே அனுப்புகிறாங்க. ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்தால் கூட அதில் நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் மென்டல் ஃபிட்னஸ் இருக்கணும், நீங்கள் மேலே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கணும், இதை தாண்டி நீங்கள் டீம் பிளேயராக இருக்கணும், ஒரு நல்ல மனிதராகவும் இருக்கணும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விண்வெளி வீரருக்கு மேலே விண்வெளிக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ்க்கு இது 3வது முறை. இது அவங்க டெமோ மிஷனில் அவங்க போக போகிறாங்க அப்படின்னு தான் அவங்க சைன் பண்ணாங்க. ஸோ போயிங்கோட இது கமர்ஷியல் மிஷன். போயிங்க்கு 10 வருடத்துக்கு முன்னாடி நாசா அவார்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். அதுக்கு இவங்க நான் டெமோ மிஷனுக்கு போகிறேன், நானும் வில் அப்படின்னு சொல்லி 2 பேருமே போயிருக்காங்க. பட் ஹீலியம் கசிவு இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த 8 நாள் 9 மாதம் ஆனது எல்லாருக்கும் ஒரு நெருடல், ஏன் இப்படி ஆகணும் அப்படின்னு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி கம்யூனிட்டியிலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீரர்கள் 1 வருட காலம் கூட மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு கீழே சாதாரணமான மனிதர்களுக்கு அவங்களுக்கு 60 வயது அண்டு இந்த மாதிரி 8 நாள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க மனோநிலை எப்படி இருக்குன்னு நாமளே அதை யூகிச்சு நம்ம அது திருப்பி கல்பனா சாவ்லா மாதிரி ரீஎன்ட்ரி போது ஏதாவது ஆயிடுமா அப்படின்னுலாம் நாம தான் பயந்தோமே தவிர அவங்க பயப்படவே இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த 9 மாதத்தை எப்படி அழகாக பயன்படுத்தணும் விண்வெளிக்கு. ஏன்னா திருப்பி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இந்த வாழ்க்கையில், ஸோ திருப்பி கிடைக்குமான்னு தெரியாதுங்கிற அந்த நிலையில் என்னெல்லாம் மேக்ஸிமம் அவங்களால அங்கே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பேஸ் வாக் அது ரொம்ப பெரிய விஷயம், எல்லா வீரர்களுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ அது அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து தான் அவங்க அந்த ரீஎன்ட்ரி டைமில் நீங்கள் எவ்வளோவே ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அப்படியே ஒரு தீக்குள்ளே நீங்கள்
தீ ஐலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தீயோட சுற்றி நடுவில் நீங்கள் உட்காந்துட்டு கீழே பயணித்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். அது யாராக இருந்தாலுமே வந்து ஒரு சிறிதளவுக்கு ஒரு பயம் இருக்குமே தவிர, இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவங்க சைன் அப் பண்ணியே மேலே போகிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பயமோ எதுவும் இல்லை. அவங்க ஜாலியாக சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நிறைய குவெஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி செலிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு யூஎஸ் எலெக்ஷனுக்கு வாழ்த்து சொல்லி நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் வாழ்த்து சொல்லி ரொம்ப அழகாக அவங்களோட 9 மாதத்தை கடந்து இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக ஸ்பிளாஷ் டவுன் பண்ணி இறங்கியிருக்காங்க. அந்த லாஸ்ட் 15 ஹவர்ஸ் அப்படின்றது எப்படி இருந்திருக்கும் மேம்? ஏன்னா அவங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட வீல் சேரில் தான் அவங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது? இது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் 9 இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கே தரையில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறப்போ சேருக்கும் பூமிக்கும் இடையில் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி வந்து காலில் இறங்கி அது வந்து கால் வந்து நமக்கு வீங்கி போயிடும். ஸோ இவங்க வந்து என்னென்னா ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே கிராவிட்டியே இல்லாத காரணத்தினால ப்ரெஷர் இல்லை. எல்லா ப்ரெஷரும் நம்ம வந்து பூமிக்கு வச்சு தான் நம்ம வந்து நடக்கிறோம். அதுவே இல்லாதப்போ நம்ம வந்து ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களோட பாடி மாஸில் போனில் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி தான் அவங்க இப்போ. ஸோ புதுசாக வந்து தரையில் கால் எடுத்து வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து நிறைய சமயமாகும். அதை தாண்டி 17 மணி நேரம் அவங்க வந்து மேலேருந்து ஐஎஸ்எஸ்லேருந்து பூமிக்கு ட்ராவல் பண்ணி வந்தது அது ஒரு கட்டம். ஸோ இது எல்லாம் தாண்டி எப்போவுமே ஹேட்ச் ஓப்பன் பண்ண உடனே எந்த ஆஸ்ட்ரோநாட்டாக இருந்தாலுமே முக்கால்வாசி நேரம் அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சரில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஹியூஸ்டனில் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் குவாரண்டைனில் வச்ச பிறகு ஒரு 21 நாள் வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி அதெல்லாம் பண்ண பிறகு தான் வந்து ஒரு சின்ன இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க. 3லேருந்து 6 மாதம்க்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு தானாகவே திரும்ப வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மேம். இப்போது 8 days அப்படின்றது தான் அவங்களுக்கு மனதளவுலையும் சரி அவங்க ரெடி ஆகிருப்பாங்க. ஆனால் அது 9 மாதமாக மாறும்போது யாருக்காக இருந்தாலுமே இங்கே வந்து இடத்துல இருந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகுது. அப்படிங்கும்போது யாருக்காக இருந்தாலும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஒரு தளர்ச்சி வரும் இல்லையா? ஒரு உயிரை பணைய வைக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் தானே? இல்லை, இதுதான் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கும் விண்வெளி வீரர்களுக்கும் ஆன ஒரு வித்தியாசம். அவங்க வந்து எப்போவுமே வந்து அவங்களோட உயிர் அவங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் எந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டாலுமே வந்து. ஏன்னா சில சமயம் ஸ்பேஸ் வாக் பண்ணுறப்ப நம்ம வந்து ஸ்பேஸில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் நம்ம ஸ்பேஸ்லேயே வந்து இருந்து போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு 2-3 ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஆயிருக்காங்க. டாக்கிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து ஆட்டோமைஸ்டு டாக்கிங் இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட. பட் முற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொயூஸ்லாம் சில சமயம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் டாக்கிங் பண்ண முடியாமல் மேனுவல் டாக்கிங்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ காஸ்மோனாட் வந்து லிட்ரலாகவே வந்து அவர் உயிரை பணையம் வச்சு தான் வந்து அந்த டாக்கிங் பண்ணுவாங்க மேனுவலாக. ஸோ அப்போவுமே அவங்களுக்கு தெரியும் அவங்களோட உயிர் அவங்க கையில் இல்லைன்னு. ஸோ இது எல்லாம் சைன் அப் பண்ணி ஒரு விண்வெளி வீரர் ஆகணும் அப்படின்னு அந்த மனசில் என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்றைக்கே அவங்களுக்கு தெரியும் அவங்க உயிர் நாட்டுக்காக. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவங்க நாட்டுக்காக செய்துட்டு தான் அவங்க போகணும்னு. ஸோ அண்ட் டெமோ மிஷன்ஸ் எஸ்பெஷலாக நீங்கள் டெமோ மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 8 நாள் அப்படிங்கிறது 8 மாதம் ஆகலாம் அப்படிங்கிறது தெரியும். பட் என்னன்னா நம்மளோட டெக்னாலஜி மேலே நம்பிக்கை, நாசா மேலே நம்பிக்கை, ப்ளஸ் அவங்க நாட்டு பிரசிடென்ட் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை. அப்படிலாம் வந்து யாருமே வந்து விட்டுற மாட்டாங்க. ஸோ ஆல்டர்னேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராகன் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் டிராகன் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பேசி, ஏன்னா ஸ்பேஸ் வந்து கொலாபரேஷன், ஸ்பேஸ்க்கு வந்து காம்படிஷன் கிடையாது. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற விண்வெளி வீரர்கள் நிறைய பேர் வந்து சொயூஸ்லேயும் பயணிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எதுவுமே இல்லைன்னா சொயூஸில் கூட அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதனால விண்வெளியிலேயே விட்டுட்டு வருவாங்க அப்படின்னு துளி கூட நமக்கெல்லாம் வந்து ஒரு வருத்தமோ அச்சமோ எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. ஸோ பட் அவங்க அடாப்ட் ஆக இன்னும் ஒரு 6 months ஆகும். ஆமாம், கிட்டத்தட்ட 3லேருந்து 6 மாதம் வந்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே கொடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல்சிக்கு வந்துடுவாங்க. 9 monthsங்கிறது கொஞ்சம் லாங்கர் பீரியட் அப்படிங்கிறதுனால மேபி 1 வருஷம்
1.5 வருஷம் ஆகலாம் அவங்களுக்கு வந்து இயல்பு நிலை திரும்புறதுக்கு. ஏன்னா இப்போ ரேடியேஷன் வேற இருக்குது, ரேடியேஷனோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஃப்ளூயிட்ஸ், பாடியில் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேராமீட்டராக டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு நான் அடுத்தது எப்போ போகணும் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month, no cost EMI, up to 12,000 upgrade offer. மூடிட்டு இருந்துருக்கா நீ சும்மா